என்ன டாபிக் காட் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். சில நாட்களா பிள்ளைகளோட வாலிப பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் அதிகமா நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகமா அவசரப்படுற காரியத்தை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் சீக்கிரமா முடிக்கணும், நம்ம பெரிய ஆள் ஆகிடணும், இன்னும் டக்கு டக்குன்னு இதெல்லாத்தையும் முடிச்சிடணும். சோ நீங்க சீக்கிரமா முடிக்கணும்ன்றது நல்லது. ஆனா அவசரப்பட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா நீங்க காமிக்கிறதுன்றது சரியான விஷயமானு எனக்கு தெரியல. ஏன்னா பாருங்களேன், சின்ன பையனை கூப்பிட்டு அவனுடைய ஆசை கேட்டா நான் பெரிய ஆள் ஆகணும், பெரிய அண்ணனை போல ஆகணும்ன்றான். பெரிய பையன்களை கேட்டோம்னா நான் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்புறம்ன்றான். அடுத்து இன்னொருத்தர் கேட்ட வச்சுக்கோ, நான் பெரிய வீடை கட்டணும். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அது வெளிப்படுத்துற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசு பையன் 20 வயசு விஷயத்தை ஆசைப்படுறான், 20 வயசு பையன் பெரிய காரியங்களை ஆசைப்படுறாங்க. அப்போ அவசரப்படுற விஷயங்கள்ன்றது இன்னைக்கு இந்த நாள்ல நான் நோட் பண்ண ஒரு காரியமா இருக்கு. சோ அவசரப்படக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு நிதானம் நமக்கு தேவைப்படுகிறது. பாருங்களேன், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறோம், நம்ம படிக்கிற வயசுல படிக்காம அடுத்த காரியத்தை நம்ம எடுத்து போனோம்னா அது சரியா இருக்குமா? நம்மளுடைய வாழ்க்கை அது பெரிய அளவுல பாதிக்கும். 13-14 வயசு பிள்ளைங்களா தான் இருக்கிறோம், அதுக்குள்ள நம்ம வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறோம், அது பெரிய ஆபத்துல போய் முடியும், ஆக்சிடென்ட் ஆகும். சோ அதே மாதிரி அதே 13-14 வயசு பிள்ளைங்க சோ இந்த காலகட்டத்திலேயே லவ் ஆரம்பிச்சிடும். இது கரெக்டானா? ஆனா அந்த வயசுக்கு அது கரெக்ட்னு தோணுது இல்ல, இது நீங்க சீக்கிரமா அவசரப்பட்டு செய்யற விஷயமா இருக்குது. அப்ப என்ன வயசுல என்ன செய்யணும், எந்தெந்த காரியத்தை எந்தெந்த காரியங்களை செய்யணும் பாருங்க. பிரசங்கில வசனம் சொல்லுது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் காலத்தை வச்சிருக்கிறார், நேரத்தை வச்சிருக்கிறார். விசேஷமா பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்க. இப்போ பைக் எடுத்துட்டு வெளியில போனோம்னா நம்ம அவசரமா போறோம். எவ்வளவு அவசரமா போறோமே, கொஞ்சம் நிதானமா பொறுமையா போகணுன்ற எண்ணமே இல்ல. அவசரமா போற விதத்துல பார்த்து வச்சுக்கோ, அங்க ரெட் கலர் சிக்னல் விழுந்திருக்கு, அப்ப கூட நம்ம அதை மதிக்கிறது இல்ல. அப்படியே அவசரமா போனோம்னா எதிர்க்க வேண்ட வண்டியில விழுந்து சாக வேண்டியதா, இல்ல கை கால் விழ வேண்டியதா. அப்போ இவ்வளவு அவசரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன்? அவசரமா எது போகணும், ரோட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோ, ஆம்புலன்ஸ் தான் அவசரமா போறோம். நாம இந்த அளவுக்கு அவசரமா இருந்தோம்னா நாமளே அந்த ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய சூழ்நிலை வந்து சேரும். சோ அவசரப்படக்கூடாது. அப்போ வெளிக்காரியங்களை அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ற அதே எண்ணத்துலதான் இப்போது உங்க வாலிப வயசுல நீங்க அவசரப்படாதீங்க. என்ன வயசுக்கு உங்க வயசுக்கு ஏற்ற விதத்துலதான் அந்த காரியத்தை அனுபவிக்கணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல இருக்கணும், வேலைக்கு போற பிள்ளைங்க அந்த காரியத்துல கடவுள் வைக்கிற வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். சோ ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது. பொறுமை ரொம்ப அவசியம் இந்த வேலையில.